நடராஜர், சிவனின் பிரபலமான வடிவங்களில் ஒன்று. நடனத்தின் மூலமாக பிரபஞ்சத்தின் இயக்கத்தை உணர்த்தும் நடராஜரின் உருவம் ஆச்சரியமான இரகசியங்களைக் கொண்டுள்ளது. நடராஜரின் சிலையையோ படத்தையோ பார்த்தால் அவர் தன் தலையில் கங்கையை வைத்திருப்பதைக் காணலாம். அவர் ஏன் தன் தலையில் கங்கையை வைத்திருக்கிறார், பின்னணியில் இருக்கும் இரகசியம் என்ன, அதைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கங்கை ஒரு நதி அல்ல, அது ஒரு தெய்வீக நதி. கங்கை மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் அவதாரங்களில் ஒன்று. கங்கை விஷ்ணுவின் பாதத்தில் உருவாகி பிரம்மாவின் கையில் உள்ள கமண்டலத்தில் வெளிவந்து சிவனுடைய தலையில் வந்து சேர்ந்தது. கங்கை நதி சிவனுடைய தலையில் எப்போதும் இருப்பதற்கான காரணம், பின்னணியில் உள்ள தத்துவம் என்ன? கங்கை நதி ஆகாயத்தில் இருந்து பூமிக்கு வர பல ஆண்டுகள் தவம் செய்தது. கங்கை நதி தன்னுடைய ஆற்றலையும் பெருமையையும் உணர்ந்தது. கங்கை பூமிக்கு வர ஒரு பெரிய நதி போல் வரவேண்டும் என்று நினைத்தது. ஆனால் சிவனுடைய தலையில் வந்து சேர்ந்தபோது அதன் அகங்காரம் குறைந்தது. சிவனுடைய தலையில் இருந்து வெளிவந்த கங்கை ஒரு பெரிய நதியாக இல்லை. அது ஒரு சிறிய நீர்த்துளி போல் இருந்தது. கங்கை நதி சிவனுடைய தலையில் வந்து சேர்ந்தபோது சிவனுடைய பக்தியைக் கண்டது. சிவன் கங்கையை தன் தலையில் வைத்து பக்தியை கௌரவித்தார். இது உயர்ந்த இரகசியம். சிவன் ஒரு தர்மத்தின் உருவம். அவர் எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு அன்பையும் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் தலையில் கங்கை நதியையும், கழுத்தில் நாகப்பாம்பையும், கையில் திரிசூலத்தையும், உடலில் பிணப்பையையும் வைத்திருக்கிறார். இந்த உறவுகள் அனைத்தும் தற்காலிகமானவை. ஆனால் கங்கை சிவனை தன் கணவனாக ஏற்றுக்கொள்ளவே பல ஆண்டுகள் தவம் செய்தது. கங்கையின் தியாகம் சிவனை பாதித்தது. எனவே கங்கையை தன் தலையில் வைத்துக் கொண்டார். நடராஜரின் நடனம் தத்துவத்தின் வெளிப்பாடு. ஒரு காலால் அறியாமையைக் கொன்று மற்றொரு காலால் பக்தனை விடுதலையடையச் செய்கிறார். இது ஒரு உயர்ந்த இரகசியம். இந்த நிகழ்வு வெறும் ஒரு காட்சி அல்ல, அன்பு, பக்தி, தியாகத்தின் ஆழத்தை உணர்த்தும் ஒரு பாடம். இந்த இரகசியத்தைக் கண்டு கொண்டீர்கள். ஆனால் சிவனுடைய மூன்றாவது கண் ஏன் திறக்கப்படுவதில்லை? பின்னணியில் இருக்கும் இரகசியம் என்ன? அதைப் பற்றி அடுத்த வீடியோவில் காணலாம்.